ஹே அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிதான் இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வீமென் குக் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். க்ரூவல் மாஃபியாஸ் லவ் பார்ட் 13. அண்ட் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் நிலைமைக்கு ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன் யாருக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோ, ஓகேவாடா? சரிடா, நம்ம போன பாட்டு ஒரு மாதிரி முடிச்சிருந்தோம். இப்போவும் ஒரு மாதிரி டல்லாக தான் போகும். ஸோ போக போக இந்த எஃப்எஃப் வந்து ரொம்ப சூடு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என்ன முடிய போகுது இல்லைல்ல. ஸோ அதுதான்டா. சரி, ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஏய் நாடி கஷ்டப்படுற, அழுதுட்டு இருக்க, ஏஹா கூட இல்லைன்னு சொல்லிட்டான் உன்னை வெளில கொட்டு வந்தா ஸ்கூலை கட் அடிச்சிட்டு இப்போ எதுக்கு மூஞ்சி தொங்க போட்டுட்டுக்க? ஆ ஜங்குக்கா என்னாடி இந்தா பிடி இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு ஆ கொடு அப்படின்ட்டு ரூஹியும் வாங்கி சாப்பிட்றா. இந்த ஐஸ்கிரீமை கொடுத்தோன்னே குலையிட்றா. ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்ட்டு ஜங்கு ரூஹியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ அவள் அப்படியே சாப்பிட்றா. லிப்ஸ்லாம் அங்கங்கே அந்த ஐஸ்கிரீம் பட்டுட்டே இருக்கு. ஏய் திரும்புடி. ஆ என்ன ஜங்கு? ஏய் திரும்புடி அப்படின்ட்டு அவன் டங்கை வச்சு அவள் லிப்ஸில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் அப்படியே லிக் பண்ணி எடுக்கிறா. அவள் அப்படியே முழிச்சு பார்க்குறா. அப்படியே ஜங்குப்பா லைட்டாக ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஏய் நல்லா இருக்குடி, நான் ஒன்று வாங்கி தரும்போதே யோசித்தேன், இந்த ஐஸ்கிரீமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குடி. ஜங்கு என்ன பண்ணுற நீ இந்த மாதிரி? யாராச்சும் பார்த்தா? ஏய் பார்க்க மாட்டாங்கடி, இதெல்லாம் லவ்வர்ஸ் பார்க்குடி. ஆ தெரியல, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி செய்யாக இருக்குது. ஓ செய்யா இருக்கா அப்படின்ட்டு ஹிப்பில் கை வைக்கிறான். ஏய் வந்து உட்கார்றி. ஆ ஏய் நாடி அதான் சாஞ்சிட்டு இருக்கல, டபுள் சைட் போட்டு உட்கார்றி, எனக்கு பிடிச்சிருக்குடி அப்படின்னையும் ரூஹி அப்படியே தயங்கி எல்லாரும் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே 2 பக்கம் டபுள் சைட் போட்டு அவன் லேப்பில் அப்படியே உட்கார்றா, முன்னாடி திரும்பின மாதிரி. அண்ட் ஜங்குக்கு ஃபேஸை நோக்கின மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஜங்கு அப்படியே பார்க்குறான். அவள் அந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்போ ஜங்குக்கு கால் வருது. ஸோ அதை பார்க்குறான். ரூபின்னு இருக்குது. ஸோ அவன் அப்படியே காலை கட் பண்ணிடுறான். ஸோ அகைன் கால் வருது. ஸோ அகைன் கட் பண்ணுறான். அண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்குது. ஒரு 3rd டைம் வந்திருக்கும். ஸோ கட் பண்ணி விட்றான். ஜங்குக் என்ன நீ இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கும், அட்டன் பண்ணி பேசு. ஏய் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, அப்போ ஏன் இவ்வளோ டைம் வருது, நீனும் கட் பண்ணிட்டே இருக்க? ஏய் அதான் இம்பார்ட்டன்ட்லாம் இல்லைன்னு சொல்கிறேன்ல, உன்னை தவிர்த்து வேறு யாரும் இம்பார்ட்டன்ட் இல்லைடி. ஆ சரி அப்படின்ட்டு அவளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ ரூஹிட காலுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகுது. ஸோ ரூஹி அந்த ஃபோனை அப்படியே எடுக்கிறேன், ஏன்னா பக்கத்தில் தான் வச்சுருப்பா. ஸோ ஜங்குக் தான், ஏய் நீ ஐஸ்கிரீமை சாப்பிடு, நான் பார்க்குறேன் யாருன்ட்டு அப்படின்ட்டு பார்த்தா அந்த நம்பரை பார்த்தோன்னே ஜங்குக்குனா ஷாக் ஆகுது. இந்த ரூபி என்ன பண்ணுறா, சிவ நம்பர் எப்படி அவளுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு. ஸோ ஜங்குக்கு பார்க்குறான். என்ன ஜங்குக் யார்? ஏய் அது கம்பெனி மெசேஜ் டி, என் ஃபோன் பாஸ்வேர்ட் சொல்கிறீ. ஆ பன்னி. என்னது? ஆமாம் பன்னின்னு தான் போட்டிருக்கேன். சரி ஓகே அப்படின்ட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தான் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஸோ ரூஹியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் ஏதோ பிக்லாம் வந்திருக்கு. ஸோ ரூபி தான் அனுப்பிச்சுட்ருப்பா, ஜங்குக்கு ரூபி ஒன்றா இருக்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்து எனக்கு ஷாக்டாக அப்படியே டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிளாக்கில் போட்டு விட்றான் நம்பரை. ஸோ ரூஹிக்கு எதுவுமே தெரில, அவள் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கா. ஜங்குக்கு ஃபுல்லாக சொட்டாகுது. அப்படியே ஜங்குக்கு வந்து ரூஹி பார்த்துட்டு, என்ன ஜங்குக் எதுக்கு இவ்வளோ சொட்டாகுது, என்ன ஆச்சு? ஏய் அதெல்லாம் இல்லை, எனக்கு அந்த கால் வந்துச்சு, பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜங்க் ஃபோன் எல்லாம் ஃபுல்லாக டெலீட் பண்ணிட்டு அப்படியே ரூஹி கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஃபோன் எடுத்து, ஏய் இங்கேயே உட்காந்துடுது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு. ஆ சரி சரி சீக்கிரம் வந்துடு அப்படின்ட்டு அவளும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. ஸோ ஜங்கு இப்போ போயிட்டு, ஏய் மயிறு நாடி வேணும் உனக்கு, எதுக்குடி? ஹேய் ஜங்கு நான் எத்தனை டைம் சொல்லிட்டேன், அந்த ரூஹி பார்த்துருப்பாளே. ஆ நான் பார்த்து டீல் பண்ணிட்டேன், அதான் தெரியுதே லாக் பண்ணிட்டேன்னு. சரி இன்னைக்கு பண்ணிட்டேன், நாளைக்கு நான் பென்ட்ரைவில் போட்டு வீட்டுக்கே கொரியர் பார்சல் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட் நீ எனக்கு வேணும்,
என்னது? ஆமாம் ஜங்குக், இதுக்கப்புறம் நீ வரல அப்படின்னா நான் டைரெக்டாக ரூஹிட்ட போய் எல்லாம் சொல்லிடுவேன். ஏய் மயிறு, நீ வர்ற. ஸோ அவளும் லொக்கேஷன் நம்பர் அனுப்புகிறா. ஜவுங்க அதை பார்த்துட்டு அவனுக்கு கால்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. ஸோ அப்படியே உட்காந்துடுறான் நீல் டவுன் போட்டு. அவனுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ அதெல்லாம் அப்படியே டம்ப் பண்ணிவிட்டு எப்படி எதுவும் பண்ண முடியல. இப்போ போய் எனக்கு மட்டும் ஏன் ஏன் இந்த மாதிரியாக நடக்குது? நான் என்ன பண்ணுவேன்? எதுவும் முடியல, பைத்தியக்கார மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு அவள் அங்கே ரூஹியை தான் பார்க்குறா. ரூஹி அங்கே உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டே இருக்கா. குழந்த மாதிரி இருக்கா. இவளுக்கு துரோகம் பண்ண என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு அவர் மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான். ஸோ அகைன் கால் வருது. உனக்கு இன்னும் 1/2 தான் டைம், அதுக்குள்ளே நீ வரலன்னு வச்சுக்கோவேன், நாளைக்கு மார்னிங் நான் எப்படி ரூஹிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ட்டு அந்த காலில் பேசி அப்படியே ரூபி கட் பண்ணிடுறா. ஸோ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ டக்குன்னு ரூஹிட்ட போயிட்டு ஏய் வா வீட்டுக்கு போகலாம். எதுக்கு ஜங்கு? ஏய் பாடி அப்படின்ட்டு தரத்தானே ரூஹியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ரூஹிக்கு என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஸோ அவளும் அப்படியே தான் ஜங்கு கூட போயிட்டு என்ன ஜங்கு? ஏய் எனக்கு வேலை இருக்குது, ஹாஸ்பிட்டல் போகணும், புரியுதா? ஆல்ரெடி ஷாவும் போயிட்டா. ஸோ போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிறைய கிளைண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, புரியுதா? ஸோ இங்கே பிஸ்னஸே பார்க்கணும். அந்த தயாங் வேறு அங்கே போயிட்டு இருக்கான், காலுக்கு மேலே கால் வந்துட்டு இருக்குது. ஆனால் வீட்டில் குடிச்சிட்டு படுக்கிறானே ஹலன், கம்பெனியை போய் பார்த்துக்கணும், அதையும் பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டலே நானே பார்க்கணும். சரி சரி போதும் ஜங்கு, நீ நீ போயிட்டாங்க. சரிடி அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஏய் நான் ஒன்று கேட்கவாடி? கேளு ஜங்கு. என்ன பண்ணாலும் என்னை விட்டு போக மாட்டேல்ல? நான் எதுக்கு உன்னை விட்டு போகணும்? நீ என்னை விட்டு போகாமல் இருந்தால் சரிதான். சரிடி, இது எனக்கு போதும். என்னை புரிஞ்சுப்பல்லடி, தப்பு பண்ண நான் மன்னிச்சிருவேன் தானே? சங்கு என்ன பேசுகிற? அப்படியெல்லாம் இல்லை, நீ எந்த தப்பும் பண்ண மாட்டே. ஏய் கேட்குறதுக்கு பதில் சொல்கிறீ, நான் தப்பு பண்ண நீ மன்னிச்சிருவல்ல? அவள் யோசிக்கிறா. ஓ அவன் மாஃபியா, சரி ஓகே, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிருவேன் ஜங்கு அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்காம ரூஹியை போரில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பான். ஸோ ரூஹி யோசிச்சுட்டு நீ எங்கே போகிற ஜங்கு? எனக்கு நல்லாவே தெரியும் என்னை விட்டு போகிறதானே. இல்லை அது மாதிரி நடக்காது அப்படின்ட்டு ரூஹியும் அப்படியே வந்து உள்ளே போயிடுறா. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறான், ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே அப்படியே போனால் அங்கே ரூபி தான். ஸோ அப்படியே பெட்டில் ஒரு மாதிரி வியர்டாக உட்காந்துட்டு இருக்கா. ஸோ ஜங்குக்கால பார்த்தோன்னே செம்ம கடுப்பு. ஸோ டக்குன்னு போயிட்டு பெட்டில் அவள் ஹேரை தான் பிடிக்கிறான். ஏண்டி மயிறு, நான் தான் முடியாது வேறு ஆளை பார்த்துக்கோன்னு சொன்னேன்ல. ஜங்குக் எங்கே பிடிக்கிறேன்? பாருடா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி யாரும் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? ரூஹியை கட்டிக்கோ, என்ன வச்சுக்கோ. டி மயிறு, என்னால் முடியாதுடி. ஓ முடியாதா? சரி ஓகே, நீ கிளம்பு. நான் அப்போ லைஃப் லாங் உனக்கு ரூஹி வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்கையும் ஜங்குக்கெல்லாம் முடியல. இப்போ என்னடி, இன்னைக்கு நைட் உன் கூட இருக்கணும் அவ்வளோதானே? இருக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் உன்னை விடவே மாட்டேன்டி. உன் கூட நான் சரிடா, இன்னைக்கு மட்டும் நீ என் கூட இரு, நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த இட்டாலியை விட்டு நான் கிளம்பி போயிடுறேன். சரிடி சரி அப்படின்ட்டு ஜங்குக்கா ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணுறான். ஸோ ஃபுல்லாக ரூஹி மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கா. நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவன் அப்படியே ரூபியை கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேருமே மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அவனுக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஸ்டார்டிங்கில் அவன் ரூபியை கிஸ் பண்ணும்போது ஒரு லஸ்ஃபுல் இருக்கும். ஸோ இப்போ அது கூட இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது கஷ்டமாக. பட் இருந்தாலும் அவள் பண்ணுறத வச்சு அவனே கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகுது. எப்படி இருந்தாலும் ஒரு மென் தானே. ஸோ அப்படியே தான் அவள் ட்ரெஸ்லாம் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிடுறா. ஸோ அவளும் ஒரு மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே தான் ஜங்குக்கு ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி ஜங்குக்கு பெட்டில் போட்டு அப்படியே தான் அவன் பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறான். ஸோ அப்படியே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அவள் பண்ண ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஸோ இப்போ அவளே உட்காந்து ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இதை அப்படியே தான் ரூஹி இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கா.
ஏன்னா ஜங்கு கூட வாட்சில் ஒரு மைக் டிவைஸ் மாதிரி செட் பண்ணியிருப்பா, அவள் எங்கெங்கே என்னென்ன போகிறான் அப்படியெல்லாம். ஸோ இதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு அவளுக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆயிடுச்சு. ஜங்கு என்னை சீட் பண்ணுறல்ல, நீ அவள் கூட போயிட்டேன். அப்போ நான் என் நிலமை எனக்கு துரோகம் பண்ணுற. ஸோ ரூஹிக்கு அந்த மார்னிங் சாங்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. அவளால் அதை கேட்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவன் கூட போயிட்டான். ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஒரு டைம் அந்த மாதிரி இருந்தேன், இப்போ என்னால் எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்போவும் மன்னிச்சிருவேன்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவன் கூட போகிறான்னா அவனுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்ட்டு ரூஹி அப்படியே ஒரு மாதிரி ப்ரோக் ஆகி இப்போ நேஹா கால் பண்ணுறா. என்ன என்ன ரூஹி அப்படின்ட்டு கேட்கையும் ரூஹி எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. ஸோ நேஹாக்குன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகி அவங்க அண்ணன் கூட ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பா. இதுக்குள்ளே ரூஹிக்கு இந்த மாதிரி ஆச்சுனப்போ அவளுக்கே கஷ்டமாக இருக்கும். என்னால் முடியல நேஹா, நீ என் கூட இருந்திருக்கனால ஏன் நான் விட்டு போனேன்? இங்கே இங்கே பாரு, நானும் ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கேன். ஆனால் நம்ம பார்த்துக்கலாம்டி. நீ நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ரொம்ப வலிக்குது. உண்மையாக லவ் பண்ணிட்டேன், வலிக்குது. அவன் என்னை விட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கும்போது அன்னைக்கு ஷாக்காக சொல்லும்போது கூட நான் அந்த மாதிரி ஏதோ உண்மை இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ரியலாக ஃபீல் பண்ணும்போது என்னால் முடியல, செத்துட்டு இருக்கேன். இங்கே பாரு, நான் வந்துடுறேன், என் 2 டேஸில் வந்துடுறேன். நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகாதுன்னு. சரி அப்படின்ட்டு அவ்வளோ ஒருமே அழுதுகிட்டே இருக்கா. சரி இப்படியே தான் ஒரு 2 டேஸ் பாஸ் ஆகுது. இப்போ ஜங்குக் தான் ரூஹி கால் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 100 டைம்ஸ்க்கு மேலே கால் பண்ணியிருப்பான். பட் ரூஹி வீட்டோட வெளியே வந்திருக்கவே மாட்டா, ஜங்கு கூட பேசியிருக்கவே மாட்டா. ஸோ ஜங்குக்கு பிஸ்னஸ் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி விட்டுறாங்கன்னு கண்டுக்கல. ஸோ ஏதோ ப்ராப்ளம் ரோனே ஹைடில் அந்த மாதிரி விட்டுருப்பான். பட் ஜங்குக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்குது, எதுக்கு இவ பேசாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு ஸோ தயாங் தான் ஒரு மாதிரி அவன் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு கால் வருது. தயாங், யாரு அது? அந்த பிரைட். ரொம்ப தேங்க்ஸ் தயாங். எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிற? நான் கேட்டோடனே பார்சலை அமுச்சிட்டேன்ல. வாட்? என்ன பார்சல்? நான் தான் கேட்டேன்ல, ஒரு பொண்ணு வேணும், என் ஸ்கூல்மேட் நேஹான்னு சொல்லிட்டு. ஆமாம், அதான் அமுச்சிட்டேன்ல. ஸோ தேங்க் பண்ணலான்னு. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன். அவள் ஆல்ரெடி நான் உன்கிட்ட விஷயம் சொல்லணும். ஸோ நீ தான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். வாட்? நேஹாவா? அந்த பொண்ணு இங்கே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்லை, அவள் இங்கே தான் இருக்கா. இதான் அப்போ நீ கொடுக்கலையா? புரியல. அப்போது ஆளுங்க பண்ண வேலை போல இருக்குது. நீ ஆல்ரெடி ஆளுங்கிட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோ கொடுத்துருப்பல்ல தேட சொல்லி. அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க போல். ஸோ நீயே பார்சலை டெலிவரி பண்ணிடு. ஐ மீன் என் மேன்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த பார்சலே இருக்குது அப்படின்னையும் தயாங்க் ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. இப்போது ஆல்ரெடி தயாங் என்ன பண்ணியிருப்பான்னா, ஸோ ஜங்குக்கு கால் பண்ணியிருப்பான். ஸோ அவன் ஒரு கன்ஃபியூஸ்டாக எல்லாமே சொல்லையும் அவனுக்கு எதுவும் புரியல. டேய், நான் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன்டா, ஜிமின் ஷாவும் வந்திருக்காங்க. சரி ஓகே ஃபைன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லையும் ஸோ சீக்கிரம் வந்துடுறாங்க. ஸோ அப்படியே தான் ஜங்குக்கும் டேயாங்கும் அப்படியே போகிறாங்க அந்த பிளேஸுக்கு. ஸோ போகிறவல்லையே, டேய் எடா போகிறீங்க? இல்லைடா அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு தான் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அப்போது அங்கே இருக்கிறது நேஹாவை யார் அங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்க? அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? எதுவுமே புரியல. டேய் முதல்ல நேஹா சியோவில் இருக்கான்னு சொன்னேன். அவள் எப்பட்றா சியோவிலேருந்து இங்கே வந்திருப்பா? அந்த பார்சல் நீ தான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணுமா? தெரியலடா, போய் பார்த்து தான் என்னென்னு புரியும். ஸோ நம்ம ஃபோர்ஸ்லாம் வர சொல்லிடுங்க. நமக்கு போய் நேஹா இருந்தால் நேஹாவை காப்பாற்றலாம். டேய் நீ பயப்படாத,
நம்ம போய் நேஹா காப்பாற்றிடலாம் அப்படின்ட்டு 3 பேருமே அந்த இடத்துட்டு போகிறாங்க. ஷா அப்படியே பார்க்குறா. அவளுக்கு எதுவுமே புரியல இவங்க என்ன கான்வர்சேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷாவை தள்ளி வச்சு தான் பேசிப்பாங்க. ஸோ ஷா அப்படியே வீட்டுக்கு போகிறா. ஸோ அங்கே உட்காந்து பார்த்தா நேஹா ஒரு மாதிரி இருக்கா. உட்காந்துட்டு பேய் பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. அவள் ஐஸ்லேயே டார்க் சர்க்கிள் வந்திருக்கு. தூங்கவே இல்லை. இங்கே இங்கே பாருமா என்னாச்சு அக்கா. அக்காவே அன்னைக்கு நீ சொன்னல்ல நீ சொன்னல்ல இந்த மாதிரி ஜிமின் அந்த ரூபி கூட இருந்துட்டான்னு. சங்குக்கும் இந்த மாதிரி இருந்துட்டாக்கா. எனக்கு எனக்கு துரோகம் பண்ணிட்டான். எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னால் முடியலக்கா. வலிக்குது. அப்போ நீ அவனை லவ் பண்ணுறியா? ஆமாக்கா. அவன் என்கிட்ட நடந்தது எல்லாமே உண்மையா. அவன் கண்ணில் அந்த லவ்வை நான் பார்த்தேன். ஆனால் அன்னைக்கு நான் அதை கேட்கும்போது அப்படின்ட்டு அந்த ரெக்கார்டை எடுத்து காட்டுறா. ஷாக்குன்னா அவ்வளோ கோவம் வருது. ஸோ தான் ஏமாந்த மாதிரி தான் தங்கச்சி ஏமாந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ எதுவுமே பேசல. அப்படியே உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஷாக்கு தான் கால் வருது. அண்ணா என்னாகண்ணா இங்கே பாரு ஷா, நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு வா. எதுக்கு? எதுவும் பேசாத, நீ ரூஹி வந்துரு. ஸோ லக்கேஜ்லாம் பேக் பண்ணிக்கோ. எதுக்குண்ணா? சியோலுக்கு கிளம்பணும். அதான் எதுக்கு? இனி இட்டாலி வேண்டாம், ஸ்டடீஸ்லாம் சியோல்லே பார்த்துக்கலாம். ஆனால் புரியல. இங்கே பாருஷா, நீ எந்த கொஸ்டினையும் என்கிட்ட கேட்க வேண்டாம், புரியுதா? எல்லாமே ப்ராப்பராக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உனக்கு தெரிஞ்சிடும், புரியுதா? சரிண்ணா அப்படின்ட்டு. ஸோ ஷா அப்படியே ரோஹிக்கிட்ட சொல்கிறா, அப்படி எல்லாம் பேக் பண்ணாமல் வந்து சியோலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷா அப்படியே யோசிச்சுட்டு என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ட்டு மைண்ட்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வச்சுட்டு அப்படியே ரூஹிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்போ ரூஹி அவள் இருந்த மென்டல் இதுக்கு, சரிக்கா நான் சங்குக்கு விட்டு வந்துடணும், உன் கூட இருக்கே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, தெரியல, வலிக்குது. சரி 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 நீ லக்கேஜ்லாம் பேக் பண்ணு, ஆன்ட்டிக்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அவளும் கீழே போய் சொல்லிடுறா. ஸோ ரூஹியும் அப்படியே லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஸோ அந்த லொக்கேஷனை தான் ஷாவும் ரூஹியும் போகிறாங்க. ஸோ இந்த சைடு சங்கு, டேய் என்னடா பண்ணுறது, இந்த பிரைட்ர வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அப்படின்ட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ ஹாலில் பார்த்தா ஒரு மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, பெருசாக அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கு. எப்படின்னா அது மாதிரி பிளாக் கலரில் இருக்குது, ஃபுல்லாக ரெட்டில் அப்படியே ஒரு கிஃப்ட் ரேப் பண்ணுவாங்கல்ல ஒரு மாதிரி 4 சைட்லேயும், அந்த மாதிரி ரேப் பண்ணியிருக்கு. ஸோ பிரைட் தான் ஓடி போய் டைட்டாக தேங்க ஹக் பண்ணிட்டு, ப்ரோ சூப்பர் ப்ரோ, எனக்கு கிடைச்ச பொண்ணு எனக்கே கொடுத்துட்டல்ல. டேய் என்ன பாக்ஸடா இது? நான் இல்லை ப்ரோ, நீ பண்ணலன்னு தெரியும், பட் உன் ஆளுங்களை வச்சு பண்ணிட்டல்ல. என்ன கொழுப்பு, என்ன திமிரு. அவருக்கு பாய் ஃப்ரெண்டு இருக்கா, பாய் ஃப்ரெண்டு என்னெல்லாம் வச்சுக்க மாட்டாவா. அதான் ஒரு டைம் ஆச்சு அவளை போட்டே ஆகணும், அதான் வந்துட்டேன். என்னது? அப்போது நேஹா, ஓ வேற நீ ஞாபகம் வச்சிருக்கியா ப்ரோ? அதான் ப்ரோ, அவ்வளோ அழகு, கொல்ல அழகு. அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா ஓவர் கொழுப்பு மயிறு, அதான் பிள்ளைய சொர்க்கலான்னு. ப்ரோ நீயே ஓப்பன் பண்ணி கொடு ப்ரோ அப்படின்ட்டு கேட்குறான். ஸோ தேங்க்னா ஒரு மாதிரி கோவம் வருது. ப்ளஸ் வந்து பிரைட்டை கொண்டு இல்லாமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சுற்றி முற்றி பார்த்தா பிரைட்டோட ஆளுங்க, ஸோ பிரைட்டோட அப்பா வேறு இருக்கார். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவனை பாடி கார்ட்ஸ் வேறு காம்பவுண்டுக்கு வெளில தான் இருக்காங்க. இப்போ தேங் அப்படியே ஜிமினை பார்க்குறான். டேய் அது நேஹாவாக இருக்காது, நீ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லையும் பிரைட் வந்து பிரைட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறான். ஸோ தேங் அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாருமே ஆக்ட் பண்ணணும், ஏன்னா நேஹா இல்லைல்ல. சரி நீ கேட்ட மாதிரி கொடுத்துட்டேன்ல, ஸோ பார்சலை ஏற்ற மாதிரி பேமெண்ட் பண்ணிடு, அப்போ தான் ஓப்பன் பண்ணுவேன். ஓ ப்ரோ நீ கேட்டதுக்கு ட்ரிபிள் மடங்காவே நான் உன் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னையும். ஸோ தாங்கும் அப்படியே பார்க்குறான் அவன் ஃபோன் நோட்டிஃபிகேஷன். ஸோ வந்திருக்கு. ஸோ தேங்க் ஆகிட்டு ஹாப்பியாக இருக்குது. ஓகே பணம் வந்துடுச்சு, எந்த பொண்ணும் தெரியல, தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அந்த டோரை வந்து அந்த ரேப் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். ஸோ அப்படியே தான் ஒரு பொண்ணு இருக்கா. ஸோ ஃபேஸ்லாம் லைட்டாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ அவனும் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி விட்றான். அவனுக்குன்னா அவ்வளோ ஷாக்கு, ஐஸில் டியர்ஸ் அப்படியே நிற்கிது, கீழே ஒன்று கொஞ்ச நேரம் வளைஞ்சிரும் போல். ஸோ நேஹா அப்படியே பார்க்குறா. நேஹா
அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாய்ஸே ஒரு மாதிரி பிரேக் ஆகுது. ஸோ தனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ நேஹா அப்படியே நிற்கிறா. இவ எப்படி இங்கே வந்தா, இவ எப்படி இங்கே வந்தா, இவ தான் இல்லை அப்படின்ட்டு நேஹா ஒரு பார்வை தான் பார்க்குறா. டயாங்க ஒரு மாதிரி கேவலமாக ப்ளஸ் ஒரு மாதிரி கோவத்தோடையும் பெயின்ஃபுல்லாகவும் பார்க்குறா. என்னையும் வைக்க ரெடி ஆகிட்டல காசுன்னு சொல்லையும் எவ்வளோ ஹாப்பியான டயா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ ஜங்குக்கும் வந்து எட்டி பார்க்குறான், ஜிம்மினும் பார்க்குறான். ஸோ நேஹா அப்படியே எலும்பி கூனி குறுகி போய் நிற்கிறா. ஸோ இப்போ பிரைட்டா நேஹா சொல்கிற கையை போட்டு, ஓ பேபி பேபி சாரி பேபி, என்ன சாரி அப்படின்ட்டு ஹேண்ட்லாம் அப்படியே ஒரு மாதிரி போட்டிருப்பாங்களா ஹேண்ட் கஃப், அதெல்லாம் கழட்டி விட்டு மவுத்தில் வச்சுருக்குற அந்த செலவு அப்படியே கிழிச்சு விட்டுடுறான். ஸோ வாய் அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ பிரைட்டு அவள் லிப்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு, வாவ் எவ்வளோ பிங்கிஷாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். நேஹா அப்படியே குனிஞ்சிட்டே இருக்கா. அவள் ஸ்டில் எதுவும் பேசல. ஐஸ்லேயும் டியர்ஸ் கண்டினியூவாக வந்துட்டே இருக்குது. தயாங்குண்ணா டேய் மேலே கையட்றா, லிப்ஸு அது எனக்கானதுடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். ஸோ இப்போ எதுவுமே பேச முடியல. அப்படியோ தயாக்கு என்ன பண்ணுறது ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். ஜங்குக்கு எதுவும் பண்ண முடியல. சேனை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ச் அவங்களுக்கு அகைன்ஸ்டாக வச்சாலும் அந்த இடத்துல எல்லாருமே கொன்றுவாங்க. இப்போ தான் அவன் பாக்கெட்டில் கன் எடுக்க பார்க்குறான். இப்போ ஜிமின் டேய் வாண்டா, அவன் 3 பேரையும் போட்டு தள்ளிடுவாங்க. டேய் ஜிமின் அவை எனக்கானவடா என்னையே. அப்போ ஜமுக்கு வந்துட்டு தான் சொன்னல லவ் மயிரெலாம் வேண்டாம், நானே ஆல்ரெடி ப்ரோக் ஆகிருக்கேன், இப்போ பார்த்தில்ல உனக்கு பிடிச்சவளே இன்னொருத்தனுக்கு விற்கிற மாதிரி ஆச்சுன்னு. டேய் கொண்டுடலாம்டா, எல்லாரையும் கொண்டுடலாம். டேய் சுற்றி பாடுறா எவ்வளோ பேர் இருக்காங்க, உன்னால் முடியாது. டேய் கடைசி வரைக்கும் போராடலாம்டா, போராடலாம், வாழ்க்கையே இப்படி தானே இருக்குது அப்படின்ட்டு டேங் வந்து அப்படியே கன்னை எடுக்க போகிறான். ஸோ அதுக்குள்ளே ஒரு கன் ஷூட், அவ்வளோதான் எல்லாருமே கன் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா உள்ள போலீஸ் வந்துருச்சு. தயாக்கு எதுவுமே புரியல. ஸோ அவன் அப்படியே தான் நிற்கிறான். ஜங்குக்கும் ஜிமினும் அப்படியே தயாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் பிரைட் நேஹாவை அப்படியே வந்து இழுத்துட்டு போகிறான். ஏய் வாடி போகலாம் அப்படின்ட்டு நேஹா அப்படி இழுத்தபடியே போகிறா. ஏன்னா மைண்ட்ஃபுல்லாக தேங் நம்மளை சேல் பண்ணிட்டானே அந்த மாதிரி தான். ஸோ தேங் அப்படியே நேஹா பக்கத்தில் தான் போகிறான். பட் ஜிமின் இழுக்கிறான். ஸோ அதனால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தா செம்ம ஃபைட் போகுது மாஃபியாஸுக்கும் போலீஸுக்கும் இடையில. ஆனால் இன்டர்போல் வரைக்கும் போயிட்டு ஸோ அவ்வளோ இது. டே மச்சான் இன்டர்போல்டா, எப்படி நம்ம சியோவில் பேக்கப் பண்ணிடுவாங்க, இது யாருன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக கவர்டாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாருமே அப்படியே பிரைட்டையும் பிடிச்சிடுறாங்க. பிரைட்டோட அப்பா அவங்களோட கார்ட்ஸ்லேருந்து. ஸோ தாங்களோட ஜிம்மின் அவங்களோட கார்ட்ஸையும் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா பாதி பேரை கொன்னுடுறாங்க. ஸோ அது மாதிரி கன் ஃபயரும் போயிட்டு இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு பர்சன் வந்து அப்படியே தாங்க கன் பாயிண்டில் வச்சு பிடிச்சிடுறாங்க. 3 பேரையும் தான், ஜிம்மின் எல்லாரையுமே அப்படியே பிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நேஹா மட்டும் இங்கே நிற்கிறா. ஸோ எல்லாரும் பிடிச்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கன் பாயிண்டில் வச்சாங்கள்ல 3 பேர்கிட்டையும். ஸோ அவங்க வந்து அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்து இப்போ 3 பேர் நீல் டவுன் போட வச்சுட்டாங்க. ஸோ அப்படியே மாஸ்கை கலட்டுறான். ஜிம்மினுக்குன்னா ஷாக்கு, ஜங்குக்குனா டேய் மயிறு நீ எங்கடா இப்படி இங்கே, நான் எங்கேயா, இது யாருன்னு நினச்சிட்டேன் அப்படின்ட்டு நேஹாவுடைய எல்லாமே இது கழட்டிருப்பான்ல, ஹேண்ட் காஃப் எல்லாத்தையும். ஸோ அப்படியே கிட்ட வந்து கூப்பிட்டு, இது என்னோடய க்யூட் லிட்டில் சிஸ்டர் புரியுதா, அண்ட் இன்னொருத்தி அப்படின்னு காட்டையும் ஷாவும் ரூஹியும் அப்படியே வர்றாங்க. ஸோ ஷா அப்படியே ஜிம்மினை பார்க்குறான். ஜிம்மினுக்குன்னு அவ்வளோ காண்டு. இது என்னோடய சிஸ்டர்ஸ் தான், அண்ட் 2 பேருமே என்னோடய சிபிலிங், அண்ட் ரூஹி மட்டும் என் சித்தி பொண்ணு அப்படின்ட்டு சுகா அப்படியே கெத்தாக நிற்கிறான். ஸோ டேங்க்குனா ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. அவங்க 3 பேருக்குமே எதுவுமே புரியல. இவங்க எப்படி வந்தாங்க, சுகா எப்படி இங்கே வந்தா, ஸோ நேஹா எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் எங்களுக்கு மாட்டினியா, தக்கா மாட்டினியா, சியோலேருந்து இங்கே வந்தல, நீ எல்லாம் உயிரெடுக்க தகுதி இல்லாத வேண்டா. ஆனால் உனக்கெல்லாம் என் தங்கச்சி கேட்குதா, என் தங்கச்சியை கொடுப்பேனா அப்படின்ட்டு சுகா ஒரு மாதிரி பார்க்குறான்.
ஜங்குக்கு வந்து ரூஹியை பார்க்குறான். ரூஹி வந்து ஜங்குக்க பார்க்கவே இல்லை. அப்படியே திரும்பிக்கிறா. ஸோ அவனுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் நம்மளை வந்து இவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. ஸோ ஷாக்கு எதுவும் புரியல இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஷா அப்படியே தான் திரு திருன்னு முழிக்கிறா. பட் நேஹா எதுவுமே பேசல. அப்படியே ஒரு மாதிரி ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க பார்த்து ஸ்மோக் பண்ணுறா. தேங்க புரிஞ்சிருச்சு இவன் நம்ம லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்திருக்கான். நம்ம தான் வலையில் விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேங்க அவ்வளோ கோவமாக பார்க்குறான். அவன் இவ்வளோ நாள் வந்து இந்த பெயின்லாம் கொஞ்சம் கூட இல்லை. நேஹா பார்த்து முறைக்கிறான். பட் நேஹா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வாடா கிளம்பலாம். எதுக்கு இவங்கிட்டலாம் பேசிட்டு இவங்கெல்லாம் லவ்க்குலாம் டிசர்வ் ஆன பர்சன்ஸ்களே கிடையாது. சரிதான் தங்கச்சி, அதுக்கு நீ தான் ஆதாரம். ஆனால் எனக்கு தெரியும் நீ இவ்வளோ வந்து இறங்கி பண்ணுவேன்ட்டு அப்படின்ட்டு நேஹாவை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் சுகா. ஸோ இங்கே ஷாதா அப்படியே ஜிமினை பார்த்து முறைக்கிறா. ஸோ ஜிமினுக்கு செம்ம காண்டு. ஸோ அப்படியே என்ன பண்ணுறான், அவன் ஹேண்ட் எடுத்து அப்படியே அரையலான்னு வாரான். பட் ஷா அப்படியே குனிஞ்சிடுறா, இந்த சைடு திரும்பிடுறா. பட் அதுக்குள்ளே ஜிமினை ஹேண்டை ஒருத்தர் பிடிக்கிறாங்க. ஸோ அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஏய் ஜஹரா அப்படின்ட்டு ஜிமினுக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்னடா நடக்குன்னு புரியல. ஸோ அப்படியே ஜாரா வந்து சுகா பக்கத்தில் போய் நிற்கிறா. ஜிமினுக்கு என்ன பேசுன்னே தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறான். அவனுக்கு எதுவுமே புரியல. ஸோ அப்படியே சுகா வந்து எதுக்கு 3 பேரையும் தூக்கிட்டு போங்கடா, எப்படி என்கவுண்டர் தான் போட போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். ஸோ அவங்க எல்லாருமே அப்படியே போகிறாங்க. ஜிமினுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் தேங்கும் தான். அப்படியே அவங்க எல்லாருமே போகிறாங்க. ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் சூன் போட்டுடுறேன். பீப்பிள் யூ சப்போர்ட் மீ.